குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பார்க்க போறோம். மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார். அப்ப நம்ம பார்க்கும்போது ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறதையும் சேர்த்தே பார்க்கலாம். பொதுவாகவே ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு. இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும். பொதுவாகவே ராகு மகரம், மேஷம், ரிஷபம், கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும். அதுபோல கேது துலாம், விருச்சிகம், கும்பம், ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம், அது மட்டும் இல்லாம சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார். இப்போ ராகுக்கு மேல் சுற்றுப்பாதையும் கேதுக்கு கீழ் சுற்றுப்பாதையும் உகந்த இடங்கள். இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும், துலாம் தொடங்கி மீனம் வரைக்கும் கேதுக்கும் நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுவை பத்தி பார்க்கும்போது, இப்போ மேஷ லக்னத்துல ராகு இருக்கும்போது ராகுவுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம், அப்போ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும். இப்படி பார்த்தாதான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும். ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் ராகு கேது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு கேது கிரகங்கள் தான். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் இது சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மேஷன் லக்னத்துக்கு ராகு 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலன் கொடுப்பாருன்னு பார்க்க போகிறோம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பேச்சாற்றலை வலிமைப்படுத்துவார். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு. இப்போ ராகு திசையில் நல்ல சிறப்பாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிடும். 2-7க்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன். ஸோ அந்த இடத்துல ராகு அவருடைய தசான காலங்களில் அது சுபத்துவமான வீடு. அப்போ இங்கே ராகு பெரிய கெடுபலன்கள்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா மேஷம், ரிஷபம்லாம் ராகுக்கு உகந்த வீடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுபருடைய வீடு. அதனால் குடும்பத்துக்கு பொருளாதார மேன்மை கிடைக்கும், பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடுத்தரகர் வேலையெல்லாம் சில பேருக்கு கிடைக்கும். இப்போது ஜென்ரலாகவே ராகுவுடைய பிஸ்னஸ்ன்னு பார்த்தாலும் இந்த மிடில் மேன் ஒர்க், இப்போ தரகர் வேலை பண்ணுறது, இங்கேருந்து பைசா வாங்கி அவங்களுக்கு கை காட்டி விடுறது, அங்கேருந்து பைசா வாங்குறது, இப்படி இந்த மிடில்மேன் ஒர்க்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறவங்களுக்குலாம் ராகு நல்லாயிருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒர்க்கில் கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு அவங்க வேலை பண்ணுவாங்க. அவங்க பேச்சு திறமையும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல் அரசியலில் கூட ஒரு சிலருக்கு பேச்சால் மக்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 8ல் கேது இருப்பார். அப்போது கேது இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடம். என்ன தான் விருச்சிகம் கேதுவோடைய வீடு உகந்த வீடுன்னு சொன்னாலுமே கேது சில பிரச்சனைகளும் கொடுக்க தான் செய்வார். நம்ம பார்க்க போகிறது ராகு திசையில் எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் எங்கெல்லாம் கேது அந்தரம் வருது, ஒரு சிலருக்கு கேது திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு விபத்துக்கள் சந்திக்கிறது, பொருளாதார நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஒருவேளை அவங்களுக்கு கேது திசை நடக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த இடத்துல கேது ஓரளவுக்கு பாவத்துவம் அடைஞ்சிருந்ததுன்னா அதிக பிரச்சனை தான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே அந்த இடத்துல கேதுவோட குரு பார்வையோ குருவோட இணைவுலாம் இருக்கும்போது அதுவே அதிர்ஷ்டமாக கூட மாறிடும். இப்போ ராகு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல அவர் கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் இதே மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோடைய நட்சத்திர காலில் ராகு இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்போது இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் நல்ல யோகம் கொடுக்கும். ஸோ இப்படி நம்ம இதை ரிலேட் பண்ணணும்னா 2ஆம் இடம் நட்சத்திர சாரம் சூரியனுடைய நட்சத்திர சாரம். அப்படி சூரியனுடைய நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதினா ஒரு குழந்தைகளையும் குறிக்கிறது. அப்போது ஒரு ஆசிரியர், ஒரு குறிப்பாக ஒரு பெண் ஆசிரியர்னு எடுத்துக்கலாம். இவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கலாம். இப்போ சூரியன் அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஸ்பீக்கராக இருக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவருக்கு ராகு திசை நடக்குது, ராகு சூரியனெல்லாம் ஒருவேளை குரு பார்த்து நல்ல ஒரு வலிமையான ஜாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சுக்கு நல்ல வலிமையும் மக்களுடைய ஒரு ஆதரவும் இருக்கும். இதுவே செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது, சப்போஸ் இந்த ராகு செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கோபமாகவும் அனல் பறக்க பேச வாய்ப்பு இருக்குது.
இப்போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரொம்ப கோபமாக பேசுகிறதே வந்து இந்த செவ்வாயோட நட்சத்திர சாதனம் இருக்கிறதுக்கு மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக அடைஞ்சால் இவங்க சாந்தமாகவும் பேசுவாங்க. ஸோ இதில் நிறைய நுணுக்கங்களும் இருக்குது. இதே ராகு சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் அமர்ந்தால், ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் உச்சம் வரை அடையக்கூடிய ஒரு இடம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்தில், அது உடையாத நட்சத்திரம், அந்த இடத்துல வந்து ராகு இருந்தார், இவங்க ஒரு அம்மா எப்படி பிள்ளைகளோட பாசமாக பேசுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப பாசமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுத்துரும். அப்போது எல்லாரையும் வந்து கவரக்கூடிய ஒரு ஆற்றலும் மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அது மூலிமா இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கும். இப்போ 2ஆம் இடம் சொன்னாலே வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அதுபடி பண வரவு கொடுக்கக்கூடிய தனஸ்தானம்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாமே இந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கணும். சரி, இது வந்து ஒரு பக்கம். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ சப்போஸ் சுக்கிரன் வந்து மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. முதல் இடத்துல சுக்கிரன் இருக்கார். வீடு கொடுத்தவர் இந்த தன்னுடைய இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு அதிகமாக விரயங்கள் இவங்க செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. லக்னத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திசையில் தனக்கு 12ல் இருக்கக்கூடிய வீடு கொடுத்தவர் 12ல் இருக்கிறதால இவங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய, இவங்களே விருப்பப்பட்டு அதிக செலவு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதுமாதிரி ஓவர் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேசி தான் கமிட் ஆவாங்க. நான் உனக்கு பணம் தரேன், நான் உனக்கு இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன்னு சொல்லி இவங்களுடைய பேச்சாலே கமிட் ஆகி அது மூலிமா எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். சரி, இப்போது சுக்கிரன் 2ஆம் இடமான ரிஷபத்திலேயே ஆட்சியாக இருக்கார். ராகுவோட அஸ்தங்கமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அஸ்தங்கமாக இருந்தால் ராகு திசை சுக்கிரனை போல் வேலை செய்யும், சுக்கிர திசை டம்மி ஆகிடும். ஒருவேளை அஸ்தங்கம் இல்லாமல் இருந்தால் சுக்கிர திசையும் ராகு திசையும் சிறப்பாக இருக்கும். அந்த இடத்துல பேச்சுக்கு நல்ல மதிப்பும், இவங்களுடைய ஆப்போனண்ட்டால் இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா 7ஆம் அதிபதியுமே இங்கே சுக்கிரனாக இருக்கிறதால இவங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு தன்னுடைய நண்பர்களாலையும் தன்னுடைய எதிர்பாலினத்தாரோடையும் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலிமா அதிக சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ், அவங்களால ஒரு பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பேச்சில் நல்ல அசாத்தியமான ஒரு தைரியமும் ஒரு வசீகரத்தன்மையும் இருக்கும். ராகு 2ஆம் இடத்து, இப்போ நம்ம இந்த பதிவு ஃபுல்லாக ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறத வச்சு தான் பார்க்க போகிறோம். ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்தவர் மாறுறாரு. இப்போ அதே சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருந்தால் தனக்கு 2ஆம் இடத்துல தசை நடத்தும் போது ராகு வந்து அங்கே சுக்கிரனோட அமைப்பை பொறுத்து பொருளாதார மேன்மை, பேச்சில் நல்ல திறமையும் கொடுக்கும், முயற்சிக்கு நல்ல வெற்றி கொடுக்கும். அதுபோல் இவங்களுடைய கலைஞர்களுக்கு நல்ல யோகம் தரும். குறிப்பாக எழுத்தாளர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகமும், கலைத்துறையில் நிறைய பேருக்கு அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட யோகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால் 2ல் இருக்கக்கூடிய ராகு திசை சுக்கிரனை போல் எழுத்துலேயும் உங்களுக்கு ஒரு சில நன்மையை சேர்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போது இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல அவர் திக்பலத்தோடு இருக்கும்போது ராகு திசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, குறிப்பாகவே சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு புதிய வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம். இப்போ ராகு திசையிலே உங்களுக்கு வண்டி கிடைக்கும். ராகு திசையில் ஒரு வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிரயாணங்கள், ஏன்னா தனக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார் சுக்கிரன். அதனால் அதிக பிரயாணங்கள் மேற்கொள்வாங்க. அதுக்காகவே புதிய வண்டிகள்லாம் வாங்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து நினச்சி பார்க்க முடியாமல் ஒரு நல்ல ஒரு ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ஆகாயம் மார்க்கமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். இப்போது சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். மேஷத்துக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் ராகுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த காலகட்டத்துலேயும் உங்களுக்கு பங்கு சந்தையில் லாபம், பொருளாதார மேன்மை, படிப்பில் சிறப்பான யோகம்லாம் இருக்கும். பிள்ளைகளால் அதிக அனுகூலம் ஏற்படும். இந்த அமைப்பில் ராகு திசை ஒருவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக இவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். இவங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகளுக்கு பிள்ளைகளே வந்து பார்த்துப்பாங்க. இப்படிப்பட்ட அமைப்பு ராகு கொடுத்துருவார். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கூட சில பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போது சுக்கிரன் 6ஆம் இடத்துல அங்கே நீச்சமாக இருக்கலாம், இல்லை நீச்ச பங்கமாக இருக்கலாம்.
ஸோ எப்படி இருந்தாலுமே ராகுக்கு அது 5ல் இருக்காருங்கிற அமைப்படி பார்க்கும்போது இந்த இடத்துலையும் பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறது, கடன் வாங்கி பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது, இப்படிப்பட்ட அமைப்புக்கெல்லாம் ராகு திசை இவங்களுக்கு கொடுத்துரும். ராகு 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷபத்தில் இருக்கும்போது, சுக்கிரன் இப்போ 7ல் துலாம்ங்கிற இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது தன்னுடைய எதிர்பாலினத்தால் அதிக சப்போர்ட், குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வசதிகள்லாம் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய நண்பர்களாலேயோ தன்னுடைய லைஃப் பார்ட்னரால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலிமா இவங்களுக்கு நிறைய அனுகூலம் இருக்கும். இவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குவாங்க, அந்த பிஸ்னஸில் புதிய மெம்பர்ஸ், புதிய பார்ட்னர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்னர்ஸ் மூலிமா பிஸ்னஸ் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சில லட்சங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பல கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறாக மாறிடும். பொருளாதார மேன்மை அப்படியே பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ராகு திசை காலகட்டத்தில் கொடுக்கும். இப்போ மேஷன் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அந்த காலகட்டத்தில் கேதுவும் சூப்பராக ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அங்கே சுக்கிரன் கேது இணைவாயிடும். அப்போ ரிஷிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம், அதுபோல் லாட்ரி டிக்கெட், கேம்பிளிங் போன்ற நூதன முறையில் பண வரவுலாம் ஏற்படும். அதுபோல் ஒரு சில ஆக்சிடெண்ட்ஸ் நடந்தால் கூட அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வரக்கூடிய நல்ல அமைப்புக்கெல்லாம் கிடைச்சிடும். இப்போ ராகுவுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு நல்ல பொருளாதார மேன்மை கிடைக்கும். குறிப்பாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய நர்சஸ், அதுபோல் டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமாக இருக்கும். மருந்து மூலியமாக ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். அதுபோல் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராகு திசையில் ராகுவோடைய அமைப்பை பார்க்கும்போது குறிப்பாக அவங்களுக்கு கேட்ரிங் பிஸ்னஸில் நல்ல ஒரு யோகம் கொடுக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் யாராவது கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போது சுக்கிரன் 9ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது ராகுவுக்கு அது 8ஆம் இடமாக மாறிடும். அப்போ இந்த இடத்துல எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குருவோட வீடு இந்த இடத்துல வந்து தனுசுங்கிறது குருவோட வீடு. ஒரு சுபரோட வீட்டில் இன்னொரு சுபர் இருக்கிற அமைப்பில் இதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். ஆனால் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல கூடிய சுக்கிரனால் சில நேரங்களில், ஏன்னா சுக்கிரன் குருவோட வீட்டில் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அந்த அமைப்படி பார்க்கும்போது ராகு திசையில் சில நேரங்களில் கோர்ட் கேஸில் போயிட்டு தான் உங்களுக்கு சில பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். இப்போ ஒரு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கையில் வரணும் அப்படின்னா அது கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு சில பிரச்சனைகளை தாண்டி தான் இவங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயமும் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சில சொத்துக்கள், இந்த சொத்து தகராறுலாம் வீட்டுக்குள்ளேயே முடிகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனாலும் ரொம்ப எளிமையாக கிடைக்காது. ஒரு சில பிரச்சனைகள், சில வாக்குவாதங்கள்லாம் மீறி தான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ். சுக்கிரன் ஒருவேளை மகரத்தில் இருக்கும்போது நம்ம பார்க்கறதுலாம் ராகுக்கு வீடு கொடுத்து வர அமைப்பை வச்சு நம்ம பேசுகிறோம். மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய தசாகாலங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நல்ல வேலை வாய்ப்பும் கொடுத்துருவார். வேலையில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு திசைக்கு ராகுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதால ஒரு சிலருக்கு தந்தையார் வழி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு யோகம் கொடுக்கும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இந்த இடத்துல சுக்கிரன் நிஷ்பலமாகிறதுனால ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு தான் அவங்களுக்கு வந்து வேலையில் ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு வேலையில் இருக்காங்க, அதில் இனிஷியலாக ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அந்த பிரச்சனையில் போராட்டத்தை தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபெயிலியர்ஸ் பார்ப்பாங்க. அதுபோல் இவங்க ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க, நல்ல சேலரியில் போவாங்க. வேலை சுமையால் ஒரு சில கெட்ட பேர் சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய முயற்சி காரணமாக அவங்களுடைய சக்ஸஸ் ரேட், அவங்களுடைய பேச்சின் காரணமாக அவங்களுடைய சக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுடைய கெட்ட பேரையும் மீறி அவங்க சிறப்பாக வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். இப்போ மேஷ லக்னத்துக்கு கும்பத்தில் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ராகு திசையில் பேசி பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோககரமாக இருக்கும். குறிப்பாக வந்து ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்க, வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடிய வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும். பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏரோநாட்டிக்ஸ் துறையில் நிறைய பேருக்கு நல்ல லாபகரமான பிஸ்னஸாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த ராகு திசை காலங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது
சுக்கிரன் மீனத்தில் உச்சமடையும் போது தனக்கு லாபத்தில் இருக்கிறத அந்த அமைப்பில் ராகு தசையில் நல்ல பணமும் வரும். லக்னத்துக்கு 12 இருக்கிற சுக்கிரன்றதுனால விரயங்களும் ஏற்படும். இப்போ எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க செலவும் பண்ணுவாங்க. என்ன தான் கையில் பணம் கிடைச்சாலும் அந்த பணத்துக்கு உண்டான செலவுகளும் ஏற்படும். வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் நிறைய ட்ராவல் இந்த மாதிரி ராகு தசையில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட அமைப்பில் நிம்மதியான தூக்கமும் பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டமும் ராகு தசையில் அமைய சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்துல இப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்த ஒரு உச்சம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கும்போது இப்போ ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார்? ஒருவேளை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் அரசு துறையை சார்ந்து இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும். இப்போது ஒரு நாட்டுக்கு தூதுவராக போகிறது, நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய யோகம்லாம் கிடைக்கும். அப்போது வெளிநாடு போயிட்டு வருவாங்க. பட் செலவுகளும் அதிகமாக மேற்கொள்வாங்க. அதுவே சந்திரனுடைய ஒரு நட்சத்திர சாரத்தில் இருந்தால் ஒரு புதிய முயற்சிக்காக ஒரு புதிய ஒரு பள்ளி தொடர்பாக ஒரு கல்லூரி தொடர்பாக வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஆசிரியராகவோ இல்லை ஒரு ஆசிரியராக வேலை செய்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவோ ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வெளிநாடு போயிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவே செவ்வாயாக இருந்தால் ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக வேறு ஒரு மாநிலமோ வேறொரு நாட்டுக்கோ போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அந்த ராகுவோடைய இருக்கக்கூடிய இடம், வீடு கொடுத்தவருடைய அமைப்பு, ராகு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம், இதை பொறுத்து பலன்கள் மாற சான்ஸ் இருக்குது. இனி அடுத்த பதிவில் மேஷ லக்னத்துக்கு ராகு 3ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.